Hey guys, praise the Lord. Welcome to my channel. Chocolate walnut brownie எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 6 முட்டை எடுத்திருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் வனிலா எசன்ஸ் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்கோட எல்லோ கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி லைட் எல்லோவுக்கு வரணும். அதோடக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் 3 கப் பவுடர் பண்ண சுகர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் 250 கிராம் பட்டர், 500 கிராம் சாக்லேட். நான் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். பட் இதுக்கு டார்க் சாக்லேட் எடுத்தால் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த எக்கில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டைமில் நான் 4 கப் மைதா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிக்சரை இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் பேட்டர். இப்போ இதில் நான் வால்நட் ஆட் பண்ண போகிறேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். வால்நட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஷீட் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பேட்டர் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் போல் வால்நட் தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பேட்டர் ரெடி. இப்போ நான் ஓவனை 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அதில் ஓவனில் இதை நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒரு 40 to 50 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இப்போ அவ்வளோதான், சூப்பரான வால்நட் ப்ரௌனி ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.